MS தோனி ஒரு சகாப்தம். சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் டோனியால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நாம் இருக்கும்போதே ஒரு நல்ல கேப்டனை உருவாக்கிட்டு போயிடணுன்ற எண்ணத்தில் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பார். இது பற்றி பல்வேறு ஜாம்பவான்கள் விராட் கோலியிலிருந்து சென்னை அணியின் பேட்டிங் கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங்கிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதன் பிறகு அடுத்த வருடத்தில் MS தோனி சென்னை அணியில் என்னவாக இருக்க போகிறார், ஒரு மென்டராக இருக்க போகிறாரா அல்லது கோச்சாக இருக்க போகிறாரா, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு இந்த காணொலியில் நிறைய விடையை பார்க்க போகிறோம். IPL 2024 ஆண்டு சீசனில் சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியை விளையாடுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலகி இருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக ருத்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தோனிக்கு தற்போது 42 வயது ஆகிவிட்டதால அடுத்த சீசன்ல அவர் விளையாடுவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் தாம் இருக்கும் போதே எதிர்காலத்திற்கான அணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தோனி இந்த முடிவை எடுத்திருக்கிறார். சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக விளங்கியிருக்கிறார். இதனால ருத்ராஜ் நல்ல தேர்வாளராக இருப்பார் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறாங்க. எனினும் இந்த பொறுப்புக்கு ஜடேஜா தான் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் கடந்த 2022 ஆண்டு சீசன்ல கேப்டனாக இருந்தபோது சொதப்பியதால அவருக்கு இம்முறை வாய்ப்பு தரப்படலை. தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகி இருப்பது சிஎஸ்கே அணி ரசிகர்களை மிகுந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. கடந்த 2008 ஆண்டு முதல் தோனி சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருந்து வருகிறார். இதுவரை 5 IPL கோப்பையை சிஎஸ்கே அணிக்கு தோனி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். IPL தொடரில் கேப்டனாக 226 போட்டிகளில் தோனி விளையாடி இருக்கிறார். இதில் 133 வெற்றி பெற்றிருக்காரு, 91 போட்டிகளில் தோல்வி அடைந்திருக்காரு. இதனால் IPL 2024 ஆண்டு சீசன்ல தோனி சாதாரண வீரராகத்தான் களத்தில் விளையாடுவார் என தெரிகிறது. இதே போலத்தான் 2022 ஆண்டு சிஎஸ்கே போட்டி தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜடேஜாவை சிஎஸ்கே கேப்டனாக மாற்றியது. தற்போது அதே போல ஒரு முடிவை சிஎஸ்கே எடுத்திருக்கு. இதனால இனி டாஸ் போடும்போதும் சரி, ஆட்டம் முடிந்த பின் கேப்டனாக டோனி பேசுவதையும் இனி ரசிகர்களால் பார்க்க முடியாது. சிஎஸ்கே அணியில் தோனிக்கு பயிற்சியாளர், மென்டர் போன்ற முக்கிய பொறுப்பும் வழங்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த சம்பவங்களை பற்றி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றத ஓரிரு வரிகளில் பார்த்தலாம். இந்த நிலையில சிஎஸ்கே கேப்டன் பொறுப்பிலிருந்து டோனி மாற்றப்பட்டது ஏன் என்பது பற்றி சென்னை அணி பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் விளக்கம் தெரிவிச்சிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, புதிய கேப்டன் நியமிக்க இதுவே சரியான நேரம் என டோனி கருதியதால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. டோனி ஆலோசனைப்படியே ருத்ராஜ் புதிய கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டார். வருங்கால திட்டங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம கடந்த 2022 ஆண்டு ஜடேஜாவை கேப்டனாக நியமித்ததில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். ருத்ராஜை கேப்டன் ஆக்கும் முடிவை ஜடேஜாவும் முழுமையாக ஆதரவு தெரிவித்தார். இந்த சீசன்ல டோனியின் உடல் தகுதி மிகவும் சிறப்பாக உள்ளது என ஸ்டீஃபன் ஃபிளமிங் தெரிவித்தார். அதே போல இந்த சம்பவம் குறித்து விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா,
தோனியின் சிஎஸ்கே கேப்டன் பதவி குறித்து விராட் கோலி வெளியிட்ட பதிவு மஞ்சள் நிறத்தில் புகழ்பெற்ற கேப்டன்சி பதவி காலம் இது. இந்த சகாப்தத்தை ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க. உங்கள் மீது எப்போதும் மரியாதை உள்ளது என விராட் கோலி கூறியிருக்கிறார். இன்று நடக்க போகின்ற சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல தோனி இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் செய்வாரா, தோனியின் திட்டம் என்ன, இது போன்ற தகவலை தொடர்ந்து பார்க்கலாம். சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகிய நிலையில அவர் என்ன ரோல்ல விளையாடுவார் என்ற குழப்பம் ரசிகர்களிடையே எழுந்துள்ளது. 14 ஆண்டு கால சிஎஸ்கே அணியின் வரலாற்றில் ஒரே கேப்டன் தோனி மட்டும்தான். 2022ஆம் ஆண்டு ஐபிஎல் சீசன்ல தோனி தானாக முன்வந்து ஜடேஜாவிடம் கேப்டன்சி அளித்த போதும் அந்த கேப்டன் பதவி மீண்டும் தோனியின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. இதன் பின் 2023 ஐபிஎல் சீசன்ல தோனி தலைமையில் களமிறங்கிய சிஎஸ்கே அணி கோப்பையை வென்று சாதனையை படைத்தது. இதன் மூலமாக சிஎஸ்கே அணி 5வது முறையாக கோப்பையை வென்று சாதனை படைத்தது. இந்த நிலையில தோனி ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு ஐபிஎல் சீசன்ல விளையாட விரும்புவதாக தெரிவித்தார். அதன்படி இந்த ஐபிஎல் சீசன் தோனியின் கடைசி தொடராகவே பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அணியின் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. இதனிடையே சில வாரங்களுக்கு முன்பாக தோனி புதிய ரோலில் களமிறங்க போவதாக பேஸ்புக்கில் அறிவித்தார். அந்த புதிய ரோல் என்ன என்று ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில ஜியோ சினிமாஸ் தரப்புல ஐபிஎல் தொடரின் புதிய ப்ரோமோ ஒன்று வெளியிட்டாங்க. இன்று ஐபிஎல் தொடர் தொடக்க உள்ள நிலையில சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடர்ல தோனி விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் தோனி களத்தில் இருக்கும்போது அவ்வளவு எளிதாக கேப்டனாக செயல்பட முடியாது. ஜடேஜா கேப்டனாக செயல்பட்ட போதும் தோனியின் தலையீடு இருந்ததாக பார்க்கப்பட்டது. இதனால இந்த சீசன்ல தோனி இம்பாக்ட் பிளேயராக மட்டுமே விளையாட வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுது. அதே போல விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாக தோனி களமிறங்கும் பட்சத்தில் ருத்ராஜ் கைக்வாட் சுதந்திரமாக கேப்டன்சி செய்வது எளிதாக இருக்காது. இதனால் சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் போட்டிகளில் மட்டும் தோனி விளையாட வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுது. அதே போல முதல் போட்டியில் மட்டும் விளையாடிவிட்டு தோனி ஓய்வை அறிவிக்கவும் வாய்ப்பு உள்ளது. இதனால் தோனி எந்த ரோலில் விளையாடுவார் என்று ரசிகர்கள் விவாதித்து வராங்க. மும்பை அணியின் நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீ மிகப்பெரிய ஜாம்பவானின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உனது அமைதியான குணத்தின் மூலமாக சிஎஸ்கே அணியின் புகழையும் பாரம்பரியத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாய் என நம்பிக்கை உள்ளது. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டமும் உன்னுடன் இருக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கார். ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்ட 5 நிமிடத்திலேயே மும்பை அணியின் சூரியகுமார் யாதவ் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். ஆனா கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டு 4 மாதங்களுக்கு மேலாகியும் ஹர்திக் பாண்டியா பற்றி இதுவரை சூரியகுமார் யாதவ் எந்த கருத்தும் தெரிவிக்கல. இதன் மூலமாக மும்பை அணியின் கேப்டன்சி விவகாரத்தில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது என்பது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. மேலும் நேற்று ருத்ராஜ் கைக்வாட்டை தோனி கேப்டனா அறிவிச்சதுக்கு பிறகு மும்பை அணியில மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா 10 வருட கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கு இதுதான் நீங்க கொடுக்கும் மரியாதையா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க. அது மட்டும் இல்லாம மும்பை அணியில சில கோஷ்டி மோதல்கள் ஏற்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி விலகி இருக்கிறார். அத்துடன் ருத்ராஜ் கைக்வாட் சிஎஸ்கே அணி கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஏற்கனவே நான் கூறியிருந்தேன். இந்த மாற்றம் மிகவும் சுமூகமாக நடைபெற்று இருக்கும் நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் அணியின் கேப்டனை மாற்றிய விதத்தையும் சிஎஸ்கே அணியின் கேப்டன்சி மாற்றத்தையும் ஒப்பிட்டு பலரும் கடும் விமர்சனத்தை முன்வைத்து வராங்க. சிஎஸ்கே அணியில தோனி சுமார் 14 ஆண்டு காலம் கேப்டனா இருந்திருக்கார். இடையே ஜடேஜா மற்றும் சுரேஷ் ரெய்னா மொத்தமாக 14 போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சரியான கேப்டனை தேர்வு செய்யும் பொறுப்பை தோனியிடமே அளித்தது சிஎஸ்கே நிர்வாகம். இந்த நிலையில் 2024 ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக தோனி தனது கேப்டன் பதவியிலிருந்து விலகி ருத்ராஜ் கைக்வாட்டை அடுத்த கேப்டனாக நியமித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை சிஎஸ்கே அணி வெளியிட்ட போதும் கூட தோனி தனது கேப்டன் பதவியை ருத்ராஜ் கைக்வாட்டை வசம் ஒப்படைத்திருக்கிறார் என்றுதான் கூறியிருந்தது. தங்கள் அணிக்கு 5 ஐபிஎல் கோப்பைகளை பெற்றுக் கொடுத்த கேப்டன் பதவி விலகும் போது அந்த அணி நிர்வாகம் அளிக்கும் அதிகபட்ச மரியாதையாக இது பார்க்கப்பட்டது. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணியில கேப்டன்சி மாற்றம் இப்படி மரியாதையுடன் நடக்கவில்லை என்பதே உண்மை. அந்த காரணத்தால் தான் அந்த அணி ரசிகர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 5 ஐபிஎல் கோப்பைகளை வென்று கொடுத்த கேப்டன் ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு தங்கள் அணியை விட்டு 2 ஆண்டுகளுக்கு முன் குஜராத் அணியின் கேப்டனாக சென்ற ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அணிக்கு அழைத்து வந்து கேப்டன் பதவி அளித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம். அப்போது சிஎஸ்கே அணியை போல ரோஹித் சர்மா தனது கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியா வசம் ஒப்படைத்தார் என கூறவில்லை. இவற்றின் பின்னணியில் ரோஹித் சர்மாவின் அதிருப்தி இருக்கலாம் என கூறப்பட்டது. தங்கள் அணிக்கு 5 கோப்பைகள் வென்று கொடுத்த தோனிக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் மரியாதை அளித்தது.
அவரையே அடுத்த கேப்டனை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. அவர் ஜடேஜாவை முதலில் தேர்வு செய்து அந்த முயற்சி தோல்வி அடைந்த பின்பு மனம் தளராமல் மீண்டும் அடுத்த முறையும் அவர் வசமே முடிவை ஒப்படைத்த சிஎஸ்கே நிர்வாகம் இப்போது தோனியின் தேர்வான ருத்ராஜ் கைக்வாட்டை அணியின் கேப்டனாக நியமித்திருக்கிறது. இதே மரியாதையை ரோஹித் சர்மாவுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அளிக்கவில்லை என்பதுதான் உண்மை. குஜராத் அணியில இணைந்த 5 தமிழக வீரர்கள். இது குஜராத் டைட்டன்ஸ் இல்ல, தமிழ்நாடு டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத் அணியின் நட்சத்திர வீரர் முகமது ஷமி காயம் காரணமாக விலகியுள்ள நிலையில அவருக்கு பதிலாக தமிழ்நாடு வீரர் சந்தீப் வாரியர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். ஐபிஎல் தொடரில் அறிமுகமான முதல் சீசனில் கோப்பையை வென்றோம். 2வது சீசனில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி அசத்தியது குஜராத் டைட்டன்ஸ் அணி. ஆனா இந்த சீசன்ல குஜராத் அணியின் கேப்டனாக சுமன் கில் பொறுப்பேற்றுள்ளார். ஏற்கனவே கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா மும்பை அணிக்கு தாவியதால குஜராத் அணியின் செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்பு மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல குஜராத் அணியின் முக்கிய பவுலராக இருந்த முகமது ஷமியும் காயம் காரணமாக விலகியுள்ளார். அவர் காயத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என்று தெரிய வந்துள்ளது. இதனால் இரு முக்கிய நட்சத்திர வீரர்களை குஜராத் அணி எப்படி நிரப்பும் என்ற கேள்வி எழுந்திருக்கு. இருப்பினும் ஏலத்தில் ஷாருக் கான், ஸ்பென்சர் ஜான்சன், ஓமர் ஷாய் உள்ளிட்டோரை வாங்கி அசத்தியது. இருப்பினும் முகமது ஷமிக்கான மாற்று வீரரை ஒப்பந்தம் செய்யாமலேயே குஜராத் அணி இருந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு வீரர் சந்தீப் வாரியரை மாற்று வீரராக ஒப்பந்தம் செய்வதாக குஜராத் அணி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அடிப்படை விலையான ரூபாய் 50 லட்சத்திற்கு சந்தீப் வாரியர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த முறை மும்பை அணியில் பும்ரா இல்லாத போது அவருக்கான மாற்று வீரராக சந்தீப் வாரியர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே பெங்களூரு மற்றும் கொல்கத்தா ஆகிய அணிகளுக்காகவும் சந்தீப் வாரியர் விளையாடி இருக்கிறார். இதுவரை 5 போட்டிகளில் மட்டுமே சந்தீப் வாரியர் விளையாடி இருக்கும் சூழல்ல இந்த சீசன்ல குஜராத் அணி தரப்புல வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்விங் புட்சிகள்ல சந்தீப் வாரியர் கில்லியாக செயல்படக்கூடியவர். ரஞ்சி டிராபி தொடரிலேயே தமிழ்நாடு அணிக்காக அட்டகாசமாக செயல்பட்டார் சந்தீப் வாரியர். அது மட்டும் இல்லாமல் குஜராத் அணியில் இணைந்துள்ள 5வது தமிழ்நாடு வீரர் சந்தீப் வாரியர். ஏற்கனவே விஜய் சங்கர், சாய் கிஷோர், ஷாருக் கான் மற்றும் சாய் சுதர்சன் ஆகியோர் குஜராத் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது இவர்களுடன் சந்தீப் வாரியரும் இணைந்துள்ளதால் ரசிகர் பலரும் அணியின் பெயரை குஜராத் டைட்டன்ஸ் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு டைட்டன்ஸ் என்று மாற்றிவிடலாம் என்று கூறி கருத்து தெரிவித்து வராங்க. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.